ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அங்கே உள்ள ஆண்டாள் பர்த்டே பிளேஸ் மற்றும் நம்மளோட பால்கோவா ஸ்பெஷல். அதுக்கு பக்கத்துலேயும் நீர்வீழ்ச்சி செண்பகத்தோப்பு இருக்குது. அப்புறம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டரும், சிவகாசியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்லேயும், நம்ம ராஜபாளையத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் தான் இருக்குது. என்னோடய வீடியோவை நம்மளோட நடிகர் சசிகுமார் சாரும் இயக்குனர் ஃபைனலாக என்னென்னா, இந்த மாதிரி ரோட்லலாம் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா தனியாக சிங்கிளாக போகிறோம். சப்போஸ் இந்த வழிப்பறி பண்ணுறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாக்கெல்லாம் ஊடால வரலாம். ஏதாவது இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு யார் வர்றது? வர்ற நேரம் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே இருந்தது, மேகமூட்டமாக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே போன உடனே உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. உள்ளே நிறையா பேர் இருந்தாங்க. எங்களால் பேட்டி எடுக்க முடியல. அவங்க பேட்டி எடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி பேட்டி எடுக்கிற நேரத்தில் க்ரௌடு வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல எங்களால். அதனால் நாங்கள் சும்மா நார்மலாக அந்த கோயிலோட வெளிப்புறத்தை மொத்தம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப அருமையான கோயில். அடுத்த முறை அந்த கோயிலை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்புறம் அதை பற்றி வீடியோ போடுறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எல்லாம் பேச வேண்டாம், சும்மா தான். என்னென்ன விற்கிற பாட்டி? இந்த ரோட்டில் போனால் எங்கே போகிறது பாட்டி? இந்த ரோட்டில் போனால் அழகர் கோயில் போகணும். அழகர் கோயிலுக்கா? எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தொலைவாக போகும். அப்படியா? சரி சரி, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடு. எடுத்துக்கிறேன் வேணும். இது எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. எவ்வளோ பாட்டி? 10 ரூபா. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே வந்திருக்கோம்னா
செண்பகத்தோப்பு. இந்த ரோடு காட்டழகர் கோயிலுக்கு போகிறது. இங்கே வந்து அழகான ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் போகிறோம். சுற்றுலாத்துறை டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா நிறையா ஒர்க் இருந்ததுனால வீடியோஸ்லாம் என்னால் அப்டேட் பண்ண முடியல. டைம் இருக்கும்போது இனிமேல் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒளிஞ்சிருவியோ? ஓடிடும் அவனே விட்டு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பார்க்கக்கூடாது, ஆட்டுக்குட்டியும் பார்க்கக்கூடாது. தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பாக நான் அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன். குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். மூலிகை தண்ணியெல்லாம் வருது இங்கே. தொடாத. இந்த லொக்கேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் இறங்குமா, புலி இறங்குமா, அப்புறம் யானைகள்லாம் உள்ள கிராஸ் பண்ணோம், பார்த்து பொறுமையாக போங்க, கூட்டமாக ஆளுங்களோட போங்க அப்படின்னு எங்களை சொல்லி விட்டாங்க. ஏன்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கிறணும். சப்போஸ் நமக்கு எது ஒன்றுன்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த சைடு ஒரு அருவி இருக்குதான், போய் நம்மளும் குளிக்கலாமா வேண்டாமா? வேண்டாம். அடுத்த முறை வரையில் கண்டிப்பாக ஒரு குச்சமுன்னு ஒரு குளியில் போடலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, ராக்காச்சி அம்மன், பேச்சி அம்மன், கருப்பசாமி, ஐயனார் கீழே இருக்குது. அங்கே கும்பிட்டுட்டு தான் மேலே போய் காட்டழகரை பார்க்கணும். அடுத்த வீடியோ கள்ளழகர் வீடியோ பார்க்கலாம். வண்டி உள்ளவரையாக வரும், ஆனால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரல. வண்டி பாதியிலே நிப்பாட்டிட்டு நடந்து வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம். அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கு பின்னாடி போனால் கேரளா தான். காட்டழகர் கோயில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர். நண்பர்களே, தண்ணி நாட்டுக்கு மிக முக்கியம். தண்ணீர் சேமிப்பது நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட். வாடா, கொஞ்சமாக வருதுடா தண்ணி. இது என்ன மஞ்சளாக வருது, என்னன்னு தெரியல. ஏன்னா இது மஞ்சள் தங்கமாக இருக்குமான்னு தெரில, என்னன்னே தெரியல. எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்குது. என்னத்தை கரைச்சி விட்ருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ இது இருக்குது. இதுலேருந்து தான் தங்கம் எடுப்பாங்களா? கீழே யாராச்சும் கமாண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரில. தண்ணி கம்மியாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. ஓ பாருங்கள், மலையில் நல்ல தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் குப்பையாக போட்டிருக்குது உள்ள. இது பின்னாடி கூடி போகலாம். இந்த உன் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. இதுக்கு மேலே பாதை இல்லை. ஹாய், ஹலோ. சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என் ஃபோனை பிடிக்கிட்டு போயிடாதீங்க. ஜெய் ஸ்ரீராம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? இல்லை, இதுதான் கடைசி. இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் மதுரைக்கு பெருமை சேர்க்கிற கள்ளழகர் கோயில், அங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் வந்துட்டு நம்ம கீழே இருந்த ராக்காச்சி அம்மன் கோயில் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, பாய், see you. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கீழே தான் தண்ணி வந்தது. மேலே வந்து சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த தண்ணியும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு அடுத்த முறை நீர்வீழ்ச்சி இருக்கிற இடமா பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.